என்னடா இது உள்ள இருக்க பழனிசாமி ஆவி படாத பாடு படுத்துதே. ஒரு குவார்டரை போட்டுட்டு உள்ள போலான்னா இந்த லுங்கி கட்டின மங்கி எங்க போனான்னு தெரியலையே. என்னடா இது ஏதாவது கோயில்ல இருந்து இந்த சூலத்தை சுட்டுட்டு வந்துட்டியா? டேய் சாண்டி, ஏன்டா உனக்கு இந்த ஆண்டி கோலம்? குரு என்ன எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? டேய் நீ ஆண்டவன் கிட்ட போட்டாலும் அக்யூஸ்ட் ஃபேஸ் தான் அப்படியே காட்டி கொடுக்குதேடா. அது சரி, என்ன இந்த கோலம்? பேய விரட்டுறதுக்கு ஒரு புது கெட்டப். உன்னால ஒரு நாயை கூட விரட்ட முடியாதேடா. என்னடா டெலிபோன் மணி மாதிரியே சிரிக்கிற? ரிங் இங்க இருந்து வரல, வீட்டுக்குள்ள இருந்து வருது. போய் அட்டன் பண்ணுங்க. எனக்கு உள்ள போக பயமா இருக்குடா. எனக்கு பயம் இல்ல, ஏன்னா எனக்கு முன்னாடி சூலம், எனக்கு பின்னாடி மூலம். நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். வாங்க. என்னடா எல்லைச்சாமி மாதிரி நிமிந்து வருவன்னு பார்த்தா எலி பிடிக்கிறவ மாதிரி குனிஞ்சு வர. நல்லா வாடா. அகம் பிரம்மாஸ்மி. அங்க பாடுற பழனிசாமி. ஹலோ, யாரு பேசுறீங்க? நான் ஓனர் பேசுறேன். ஓனர்னா வள்ளி விலாஸ் ஓனரா, ஆனந்தா இன்னும் ஓனருங்களா? சிங்கப்பூர்ல இருந்து உன்னோட ஹவுஸ் ஓனர் பேசுறேன்யா. சிங்கப்பூர்ல இருந்து ஹவுஸ் ஓனர் பேசுறாராம். ஹவுஸ் ஓனரா? ஆமாண்டா, பழனி பஞ்சாமிர்தம் சொல்லி பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல வாங்கின வாழைப்பழத்தை கரைச்சு கொடுத்தியே அந்த ஹவுஸ் ஓனர். உண்மையெல்லாம் கரெக்டா சொல்றாரு. அப்ப ஓனரா தான் இருக்கணும். கொய்யா ஐயா சொல்லுங்க ஐயா. வீடு எப்படி இருக்கு? வீடெல்லாம் நல்லா தாயா இருக்கு. ஆனா இடி விழுந்து எரிஞ்சு செத்து போனானே வாட்ச்மேன் பழனிசாமி, அவன் ஆவிதாயா அங்கிட்டு அலமோதிக்கிட்டு இருக்குதுங்கய்யா. என்னடா இது? ஸ்பெஷல் எஃபெக்ட். அங்க யார்கிட்ட பேசுற? நான் சிவா கூட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா. நான் சொல்றத கவனமா கேளு. அடுத்த வாரம் என் பொண்ணு சுஜாதா 2 ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு அங்க வர்றா. இங்க வருதா? நான் வேணா கிளம்பி எங்கேயாவது போயிருட்டுமா ஐயா? ஐயா, அவளையும் அவ ஃப்ரெண்ட்ஸுங்களையும் பத்திரமா பாத்துக்க, புரியுதா? ஐயா, எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து வரும்போது சென்ட் எதுவும் வேண்டாம் ஐயா. எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் ஏதாவது பெருசா கட் பண்ணிட்டான் ஐயா. அதுவே கட்டாச்சா இல்ல பழனிசாமி கட் பண்றானா தெரியல. ஏன் குரு சடனா லேண்ட் ஆயிட்டீங்க? அங்க சடனா ஒருத்தி டேக் ஆஃப் ஆகுறாடா. ஓனர் பொண்ணு சிங்கப்பூர்ல இருந்து இங்க வர்றாளாண்டா. வரட்டும் வரட்டும், வந்து பார்க்கட்டும். இந்த கன்றாவிய வந்து வேற பாக்கணுமாடா? உனக்கு என்ன பேர் பாடியோட பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்து பொழைச்சுக்கிடுவ? நான்லாம் கௌரவமா வாழ்ந்தவன் ஆச்சேடா. எவ்வளவு பெரிய வீடு, இதை நான் எப்படி அவளுக்கு காட்டுவேன்? சுஜா, அவங்க நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணு. நான்சென்ஸ். இந்த மாதிரி யூஸ்லெஸ் ஃபெல்லோல வேலைக்கு வச்சா இப்படிதான். அரே, சிங்கப்பூர் ஃளைட் லேண்ட் ஆகி 4 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரமா நாங்க இங்க கதவு தட்டிட்டு இருக்கோம். எங்கயா போய் தொலைஞ்ச நீ? அரே நான்சென்ஸ், நான் சாம்சங் சேட் பேசுறேன். பீட்டர் சாமி இல்லையா? அவனோட நம்பர் தானே இது? அவரு போனே டெய்லி வட்டிக்கு அடகு வச்சுட்டு போயிருக்கு. ராத்திரி வந்தா சொல்றேன். வாட்? ஏய், யாரா இது? சேல்ஸ் கேர்ள்ஸா? ப்ளீச்சிங் பவுடர் விக்க வந்திருக்காங்களோ? ஐயோ, வரேன்னு சொன்ன சிங்கப்பூர் பீஸ் எல்லாம் வந்துருச்சு. அநேகமா மாட்டிப்போன்னு நினைக்கிறேன். வாங்க குரு, ஓடி போயிடலாம். நாம ஏன்டா ஓடணும்? பீஸுக்கே பீஸ் புடுங்கறவன் தான்டா இந்த பீட்டர் சாமி. இப்ப நான் எப்படி அவளை ஃபேஸ் பண்றேன்னு மட்டும் பாரு. மேடம் மாய்செல் மன்சூர், வெல்கம் டு பாண்டிச்சேரி. உய் மெர்சி, கெஸ்கெஸே கெஸ்கெஸே. யோ, அறிவு கட்ட முண்டோ, எங்கயா போய் தொலைஞ்ச நீ? உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல? எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது உனக்கு? ஆக்சுவலி உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா? மேடம், டோர் ஓபன் பண்ணியா? நீ யாரியா நடுவுல? மை அசிஸ்டன்ட். மேடம், நீங்க உள்ள போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அப்புறமா பாண்டிச்சேரி சுத்தி பாத்தீங்க, ஐஸ்கிரீம் நக்கிங்க. ஷட் அப். லக்கேஜ் எடுத்து உள்ள வா. ஏன் குரு கட் கலக்குறீங்க? பின்ன என்னடா, இங்கிலீஷ்ல என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அதையெல்லாம் வச்சு திட்டிட்டு போறாளுங்கடா. என் குடும்ப ரேஷன் கார்டுல உள்ள எல்லா பேரையும் பஞ்சர் பண்ணிட்டு போறாளுங்கடா. விடுங்க குரு, மிஸ்ஸஸ் பீட்டர் சாமி அப்படிதான் திட்டுவாங்க. மிஸ்ஸஸா? சுஜாதாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சாடா? ஐயோ, உங்க பேர் என்ன? என் பேர் பெரியசாமி, இப்ப பீட்டர் சாமின்னு வச்சிருக்கிறேன். அந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிட்டா மிஸ்ஸஸ் பீட்டர் சாமி தானே நீங்க? பட்டாப்பட்டி போடாத கண்டுபிடிச்சிட்டீங்களா குரு? ஒரு எமோஷனுக்காக பார்த்தேன்டா. ஓ காட், ஃபேன்ல பிளேட காணோம். வீடெல்லாம் ஒரே டிசார்டர்லியா இருக்கு. டைனிங் டேபிள் இருக்கு, ஆனா சேர காணோம்.
ஃப்ரிட்ஜ் வேற திறந்திருக்கு. இந்த ஃப்ராட நம்பி வீட்டை விட்டதுக்கு அங்க பாரு, குத்து விளக்குல பாதிய வித்து சாப்பிட்டுட்டான். வராம் பாரு திருடன். கவுண்டர் வீட்ல இருந்த பொருள்ல பாதிய காணும். எதையா பண்ண? அது போன வாரம் டன் வந்து டிக்கிட்டு போயிட்டான் மேடம். திருடன் வந்து திருடிக்கிட்டு போயிட்டான். இன்ஸ்டால்மெண்ட்ல திருடுவானா? ரோட் அம்மா ஐயோ அம்மா ஐயோ கண்ணுக்குள்ள குத்திட்டாளே அம்மா. இரு இரு, இப்பவே அப்பாக்கு கால் பண்ணி உன்னை என்ன பண்ண சொல்றேன் பாரு. அப்பாவுக்கு ஃபோன் பண்ண போறேன். பண்றி பண்ணு. யாருக்கு பயம்? இவ யாரு சிங்கப்பூர்ல செஞ்சு வைக்கிற மாதிரியே இருக்கறா? யோ என்ன நீ பாட்டுக்கு திமிரா பேசவே போற? பின்ன உங்க அப்பா ஃபோன் பண்ணும்போது என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? சுஜாதா வரும்போது கூடவே 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு தான் சொன்னாரு. இவன் யாரு இருமந்தடியா தீவட்டி தேடி? நாங்களும் கேப்போம்ல. ஹலோ இவர் யார் தெரியுமா? ஏன் உனக்கே தெரியாதா? ஐயோ அரவிந்த். அரவிந்தாவது கோவிந்தாவது எங்களுக்கு என்ன வந்துச்சு அத பத்தி? I'm engaged to him. எனக்கும் அவருக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு. நிச்சயதார்த்தமா? சுஜாதாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சா மேடம்? என்கேஜ்மெண்ட் ஆனா என்ன குரு, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அவ அம்பையர்னா நீங்க லெக் அம்பையரா இருந்துட்டு போங்க. சைடுல நின்னு வேடிக்கை பார்க்க சொல்றியா? ஐயோ இப்பலாம் நிச்சயமான பொண்ண லவ் பண்றதா ஃபேஷன். ஃபேஷனா? அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சா மோஷன் போற அளவுக்கு அடிப்பானேடா. ஐயோ மின்னலே, காதல் மன்னன், டைட்டானிக் இத மாதிரி சினிமாவுல எல்லாம் இன்னொருத்தனுக்கு நிச்சயமான பொண்ண லவ் பண்ணி தான் ஹீரோஸ் கல்யாணமே பண்ணிருக்காங்க. அப்படியா? இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிரும்ல? கண்டிப்பா ஆகல உன் ஒர்க் அவுட் ஆயிரும். சுஜாதா எனக்கு அண்ணி. ஆமா. பக்கத்துல நிக்கிறதே அது பண்ணி. என்னையா பிளான் பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, இன்டீரியர் டெக்கரேஷன் எப்படி பண்ணலாம்னு. நான்சென்ஸ். முதல்ல இருந்த பொருள் எல்லாம் இருந்த இடத்துல சாயந்தரத்துக்குள்ள வைங்க. சரி புரியுதா? சரி. லக்கேஜ்ல தூக்கிட்டு வா. குரு இந்த செருப்பு இது ஸ்கூல்ல படிக்கிற போல டீச்சர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிரணும். மரியாதை. ஐயோ குரு ஐயோ டேய் அந்த கதவை கட்டு திறந்துறாதீங்கடா. அது உள்ள பேய் இருக்கு. பேய். ஐயோ ஏற்கனவே அது சொம்ப உருட்டி விளையாடுது. இவனுக்கு அத அண்டாவை உருட்ட விட்டுறானுங்க போல இருக்குது. ரொம்ப படபடான்னு வருதுடா. ஆமா குரு, இந்த படபடப்ப ஒரு கட்டிங் விட்டு அடக்கிடலாம் குரு. அப்படிங்கிற? ஆமா. பாண்டிச்சேரிக்கு உண்டான மரியாதையை காப்பாத்துவோம். எப்படி கொளுத்துறோம் எல்லாத்தையும். ஏன் குரு அவ்வளவு பெட்ரோல் ஊத்தியும் அந்த ஒரு துணி முட்டை எரியவே இல்லையே? ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. துவைக்காத ஜட்டி எரியவே எரியாதுடா. இது எனக்கு தெரியாமலே போயிடுச்சே. அது போடுறவனுக்கு தான் தெரியணும். குரு சரக்கு பேய் குடிச்சிட்டு போயிடுச்சு குரு. டேய் இப்ப தாண்டா குடிச்சிருக்கு. ஒரு ஃபுல்லு ஆஃப் ஆயிருச்சடா. டேய் இங்க பாரு பிரியாணியே. ஐயோ இது எல்லாமே அந்த பழனிச்சாமி ஆவியோட வேலை தான்டா. டேய் பேய்க்கு ரத்தம் குடிக்கத்தான் பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது பிரியாணி அடி பின்னி இருக்கேடா. டேய் இங்க பாருடா. நாக்கு பிரிண்ட் ஆகிற அளவுக்கு நல்லி எலும்பு சப்பி இருக்கேடா. குரு எல்லா லெக் பீஸையும் சாப்பிட்டு போயிடுச்சு குரு. பேய்க்கே லெக் கிடையாது. அது எப்படா லெக் பீஸை விட்டு வைக்கும்? குரு பவர் கட் ஆயிடுச்சுடா. பழனிச்சாமி ஆவி கட் பண்ணிருச்சுடா. தீய பொறுத்து தீய பார்த்தா பேய் பயப்படுன்னு கேள்விப்பட்டிருக்கேன்டா. நல்லா பொறுத்து கை கிட்ட வருது பாரு. எட்டி போட்டுரு. அம்மா ஐயோ ஐயோ தானா எரியுது குரு. தலை எரிய முன்னாடி எஸ்கேப் ஆயிடலாம் வாடா. I want 5 rupees. 5 rupees. Inda, take it. They want only 4 rupees. I want 5 rupees. Oh, Chandy, come here. Yes. You have 1 rupee coin with you. Give me. Here. Thank you. It's my pleasure. My chance. Bye. Bye. See you. என்னடா இது? கிட்டத்தட்ட 1 hour என் கூட டான்ஸ் பண்ணிருக்கா அந்த பொண்ணு. ஆனா வெறும் 5 ரூபாய் கேட்டு வாங்கிட்டு போறாளே. அவ அவ்வளவுதான் வாங்குவா குரு. ஏன் 5 ரூபாயோட நிறுத்திக்கிட்டா? பிச்சைக்காரி பெண் எவ்வளவு வாங்குவா? என்னடா சொல்ற நீ? குரு அந்த பொண்ணு ஜிப்மர் ஹாஸ்பிடல் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தா. உங்களுக்காக பேசி கூட்டு வந்தேன். பிச்சைக்காரி. சரி விடுறா டேய். பிச்சைக்காரியா இருந்தாலும் பிரெஞ்சுக்காரிடா. அவ மூலமா பிரெஞ்சு கலாச்சாரத்தை எல்லாம் நான் கத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ரிச் பிரெஞ்சு ஃபிகரை கரெக்ட் பண்ணி கிரீன் கார்டு வாங்கி அவளையே கல்யாணம் பண்ணிட்டு அங்க போய் செட்டில் ஆயிரும்ல நாங்க. ஒன்னே மாதிரி ஓசி பீர் குடிப்பேன்னு நினைச்சியா? போடா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை போடா. என்ன டான்ஸ் என்ன கிஸ். என்னது ரொம்ப அரிக்குதே. ஐயோ கிஸ் கொடுத்த இடமெல்லாம் ரொம்ப அரிக்குதேடா. அடாடாடாடா. அது சரி என்னதான் பிரெஞ்சுக்காரியா இருந்தாலும் பிச்சைக்காரியாச்சேடா. நமக்கும் பிச்சைக்காரிக்குன்னா ஏகப்பட்ட தொடர்பு உண்டேடா. வர எல்லா சரக்கும் டூப்ளிகேட் ஆயிடுச்சு குரு. எதை வச்சு சொல்ற? குடிச்ச உடனே காலி ஆயிடுது. ஓசி பீர்ல டூப்ளிகேட் ஒரிஜினல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டே நீ. வண்டி எவ்வளவு கிலோமீட்டர் கொடுக்குது குரு? அது வண்டி ஓனருக்கு தான் தெரியும்.
என்ன சொல்றீங்க? ஆமா பீச் ஓரமா நின்னுச்சுடா, எடுத்து வந்தேன். ஒரு மாசமாச்சு ஒரு வேளை கேட்டு வர மாட்டேங்கிறான். இந்த சார பார்க்க போதெல்லாம் இடி விழுந்து செத்து போன பழனிசாமி ஞாபகம். அந்த வாட்ச்மேன் பையல ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற? வா உள்ள. சிங்கப்பூர்கார் எப்படி உங்களை நம்பி இவ்வளவு பெரிய வீட்டை ஒப்பச்சாரு? அது ஒண்ணும் இல்லடா, ஓனர் ஒரு பக்தி கொட்டை, பக்தி பழம்டா. அவருக்கு பழனி பஞ்சாமிர்தம், திருப்பதி லட்டு, திருநள்ளாறு பிரசாதம் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்தண்டா. அவ்வளவுதான். அப்படியே பிளாட் ஆயிட்டாரு. கீயை எங்கையில கொடுத்துட்டு அவரு சிங்கப்பூருக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு. நான் தான் இப்ப ஃபுல் இன்சார்ஜ். என்னமோ தெரியல குரு, டெய்லி தான் இங்க வரும். ஒரே மயான அமைதியா இருக்கு, ஒரு சவுண்ட் வர மாட்டேங்குது, பயமா இருக்கு. சவுண்ட் வரணும் அவ்வளவுதானே? ஆமா. இந்த பூந்தொட்டிக்கு கீழ இருந்து வீட்டுக்கு எடுப்பேன், ஆட்டோமேட்டிக்கா சவுண்ட் வரும். எப்படி பூந்தொட்டில இருந்து சாவி ஏத்தா சவுண்ட் பாருடா, அதனாலதான் நான் குரு. பாத்தியா சவுண்ட் வரல. சவுண்ட் வரணுமா? வந்துருச்சு வந்துருச்சு. குரு எந்த இடம் குரு? வந்துட்டோம்டா நம்ம வசந்த மாளிகைக்கு. குரு இந்த வீட்டுல எல்லாத்தையும் கழட்டி விக்கிறீங்க, இந்த டிவியை மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க. குட் கொஸ்டின். இதுல எஃப்டிவின்னு ஒண்ணு வரலன்னா எப்போ இதை வித்துருப்பேன்டா. இங்கதான் குரு நீங்க நிக்கிறீங்க. தாண்டா இருக்கேன், நீ தான் ரொம்ப ஆடுற. வா. மாநாட மயிலாட கலந்துக்கிட்டோமா? வீடே வெறிச்சோடி இருக்குல்ல. எல்லாம் நம்ம விளையாட்டுகளின் அடையாளம் தானடா இதெல்லாம். அந்த சீலிங் ஃபேன்ல 3 ரெக்க சுத்திட்டு இருந்துச்சு. எதுக்கு தேவையில்லாம சுத்திக்கிட்டு இருக்குன்னா அதை கொண்டு போய் சாராய கடையில வச்சுட்டு இப்ப அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கடா. எதையாவது நீ போட்டியா? இப்பதானே ஒரு பீர் போட்டேன் குரு. டேய் என்னடா அந்த ரூமுக்குள்ள இருந்து பொம்பளைங்க வாய்ஸ் எல்லாம் வருது? நான் போய் சொன்னல குரு, இது செத்து போன வாட்ச்மேன் பழனிசாமியோட ஆவிதான் இதெல்லாம் பண்ணுது. பழனிசாமி எதுக்குடா மயில்சாமி மாதிரி லேடிஸ் வாய்ஸ்ல மிமிக்ரி எல்லாம் பண்றான்? பாப்பா இல்ல குரு. வேண்டாம், அமெரிக்காவுல ஆவியோடைய குர்த்தனம் பண்றாங்க. நாம கொஞ்சம் பாத்துட்டாவது வரலாம்டா. அப்படின்னா எனக்கு பயம் போற மாதிரி ஒரு பாட்டு பாடுங்கள. பயம் போற மாதிரி பாட்டா? டாடி மம்மி டாடி மம்மி டாடி மம்மி வீட்டில் இல்ல, சித்தப்பா சித்தி வீட்டில் இல்ல, பெரியம்மா பெரியப்பா வீட்டில் இல்ல. எல்லாரும் எங்க போயிட்டாங்க குரு? ஒருத்தர் கூட வீட்டுல இல்லையா? இல்லப்பா. அப்ப அந்த பாட்டு வேணாம் குரு, என்ன அப்படியே கூட்டு போயிடுங்களேன். கூட்டு போய் அப்படிதான் அப்படிதான். என்னடா இது? இந்த ரூமுக்குள்ள இருந்து தானே சவுண்ட் வந்துச்சு. ஆனா இப்ப இங்க யாரையுமே காணவே. வேகட்டா இருக்குது. அம்மா ஐயோ அம்மா ஆ ஆ ஆ ஆ அரரே கோடி. நீங்க பயந்து போயிட்டு சும்மா பாடுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்றீங்க. இரு. ஏய் புதுசா இருக்கா? யாரா நீ? இங்க என்ன பண்ற? யார்பா நீ? வேலைக்காரனா? ஆமா. அந்த பீட்டர் சாமி அனுப்பிச்சு வச்ச வேலைக்காரன் நீதானா? அட என்னப்பா சொல்லி தொலைய வேண்டியதானே, அதை விட்டுட்டு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. சரி சரி உள்ள வா. ஓகே கம். போச்சுடா, என்ன செதப்பலோ தெரியல. பாண்டிச்சேரி வாஸ் குட் isn't it? வாவ் பரவாயில்லையே, வந்த முதல் நாளே வீட்டை இவ்வளவு கிளீனா வச்சிருக்கேன். குட். எனக்கு பசிக்குது, போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வா போ. எப்படி இருக்கேன்? ஹாட்டாக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு, வெளியில போயிடாத, குழந்தைங்க பயந்துருவாங்க. ஹே ஹவுஸ் திஸ்? நைஸ். நைஸ் இல்ல, அது அவன் உனக்கு வைக்கிற ஐஸ். என்ன சொல்ற? பின்ன லட்சம் பட்டுப்பூச்சியை கொன்னு அப்பப்ப புருஷனையும் கொன்னு நீங்க வாங்கி கட்டுறதுதான் பட்டு புடவை. அதுல அவ்வளவு ஆசையா? ஹே மேன், நான் போட்டிருக்க ட்ரெஸ் எப்படி இருக்கு? நீ போட்டிருக்கிறியா? ஐ மீன் இந்த ட்ரெஸ்ல உன்னை பாக்கும்போது செக்யூரிட்டி இல்லாத ஏடிஎம் சென்டர் மாதிரியே இருக்கிறேன். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். கார்டை போட்டு கண்டவனு கேஷ் எடுத்துருவான்டா. இவன் கிட்ட என்ன பேச்சு வேண்டியிருக்கு? சர்வெண்ட் அண்ணி. ஏய் அள்ளக்கை, நான் உன்னை கூப்பிடல. சர்வெண்ட். என்னது இது? நாங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கும்போது யாரை கூப்பிடுறீங்க? நீ அஞ்சால தான் உள்ள இருக்க. நான் ஆள் அனுப்பிச்சனா? ஆமா, அவன் தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணா. க்ளீன் பண்ணானா? அவன் தான் கூல் ட்ரிங்க்ஸ் கூட கொடுத்தானே. கூல் ட்ரிங்க்ஸா? டேய் பழனிசாமி அவன் வேலையை இவங்க கிட்ட காட்ட ஆரம்பிச்சிட்டாடா. அவனுக்கு சொட்ட தொலையோட ஒரு 50 வயசு இருக்குமா? அவனுக்கு வால் இருந்ததா? கால் இருந்ததா? காலா? அவன் ஜீன்ஸ் பேண்டே போட்டுறானே. ஜீன்ஸே போட்டுறானா? பட்டன் டைப்பா ஜிப் டைப்பா? ஏய் டூ மச். ரெண்டுமா? பேய் எப்படி ஜீன்ஸ் எல்லாம் போடும் குரு? இதுங்களே போடும்போது பேய் போடாதா? அது பேய்ங்க. ஐயோ அது பேய் இல்ல, மனுஷன்தான். மனுஷன்னா காட்டுங்க. சர்வெண்ட். அது வராதுங்க. இரு நான் காமிக்கிறேன், வா என்னோட. என்னத்தை காட்ட போறா தெரியலையே.
சர்வெண்ட். இவங்களுக்கு பேயினா பயம் இல்லையா குரு? இந்த பிசாசுகளை பார்த்து அந்த பேய் ஓடிச்சோடா. என்னாச்சு? எல்லாரும் நம்மள தேடிக்கிட்டு வராங்க. இல்ல, யாரும் இல்ல. இந்த ரூம்ல அவன் இல்ல. இந்த ரூம்ல மட்டும் இல்ல, இந்த வீட்ல எந்த ரூம்லயும் அவன் இல்ல. நீ உன் வாயை மூடிட்டு வா. ரொம்ப ஓவரா பேசுறாடா இவ. குரு, ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் அப்ப கறக்கணும். ஓடுற மாட்டை ஓடிக்கிட்டே போய் கறக்க முடியுமாடா? பால் செதறிடாது. ஆமா, ராஸ்கல். ஒரு பழமொழி கூட சொல்ல முடியலையே, பட் கரெக்டா தான் சொல்றாரு. ஐயோ குரு, விட்டு போயிட்டீங்களே. He's not here. அங்க இல்ல. என்னாச்சு? இந்த ரெண்டு ரூம்லயும் இல்ல. அடுத்து எங்க? அதோ அந்த ரூம். அங்கே இல்லனா பாண்டிச்சேரியா ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டுவியா? ஏய், நீ சும்மா இரு. ஹே லுக், உனக்கு இஷ்டம் இருந்தா வா, இல்லாட்டி படா. வர வர மரியாதை எனக்கு ரொம்ப தேஞ்சிக்கிட்டே போகுதுடா. குரு, நாளைக்கே அவங்க உங்களுக்கு ஒய்ஃபா வர போறவங்க. ஒய்ஃப் கிட்ட எப்படி நீங்க மரியாதை எதிர்பார்க்கலாம்? கரெக்டா பாயிண்ட்லயே அடிச்சிட்டா. என்ன? நானும் அடிச்சிட்டேன் போல. சர்வெண்ட், சர்வெண்ட், சர்வெண்ட். யார் நீங்க? கேக்குறல சொல்லுங்க. யார் நீங்க? பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. கேக்குறல சொல்லுங்க. குரு, அங்க ஏதோ பிரச்சனை குரு. ஏய் இருடா. நீ என்ன? ஏய், இது யாரா புதுசா ரெண்டு பேரு? ஆமா, நீ அந்த மினிஸ்டர் பொண்ணு சம்யுக்தா தானே? உன்னை யாரோ தீவிரவாதிங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். பாண்டிச்சேரி அலறிக்கிட்டு இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அப்போ உன்னை தூக்குற தீவிரவாதி இவன் தானா? ஏய், கால் தி போலீஸ். இல்லங்க, நாங்க லவ்வர்ஸ். லவ்வர்ஸா? ஆமா, எங்க அப்பாக்கு எங்க காதல் பிடிக்கல. அதனால தீவிரவாதிங்க என்ன கடத்திட்டு போயிட்டாங்கன்னு போய் சொல்லி தேடிட்டு இருக்காரு. அதுக்கு பயந்துதான் நாங்க இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம். சாரி, அதனாலதான் நாங்க அப்பப்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அப்ப டிஸ்டர்ப் பண்ணியா? அப்போ அந்த பேய் விளையாட்டு விளையாண்டதெல்லாம் நீதானா? ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏய், இந்த சென்டிமெண்ட் பிட்டெல்லாம் இங்க போடாத. இது பெரிய இடத்து விவகாரம். மாட்டோம்னா எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு மேஞ்சிருவாங்க. உங்களுக்கு கம்பளி ஏதாவது வாங்கி தரேன். ஃபுல்லா ஃபேஸ கவர் பண்ணிக்கிட்டு மகாராஷ்டிரா, பஞ்சாப் எங்கயாவது போய் புரோட்டா ஸ்டால் போட்டு பொழைச்சுக்காக போங்க. இல்லைன்னா போலீஸை கூப்பிடுறான். அண்ணி ஷட் அப். ஓகே, இது பாருங்க, நீங்க ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிருக்க மாதிரி தெரியுது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகி உங்க லவ் சக்சஸ் ஆற வரைக்கும் நீங்க இங்கே தங்கிக்கலாம். Hey all, we have new guests. Wow, let's start the party. where is the party? உங்க ஆயா வீட்ல பார்ட்டி. நாங்க எல்லாரும் இன்னைக்கு நைட் ஃளைட்ல சிங்கப்பூர் கிளம்புறோம். ஹாப்பி ஜர்னி. You take care, okay? Thank you. And அடுத்த வருஷம் நாங்க இங்க வரப்போ உங்க ரெண்டு பேரையும் குழந்தையோட தான் பார்க்கணும். இந்த வருஷமே உங்களுக்கு குழந்தை தேவைப்பட்டா நான் வேணா. You keep quiet. வீட்டெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கோ, புரியுதா? கிளம்பு. Bye. Bye bye. Bye bye. Bye. See you. Bye. Okay, see you. பீட்டர் சாமி, உங்க சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Thank you so much. இந்தாங்க. எனக்கு மேல சட்டை போட மறந்துட்டு போறாங்க குரு. என்னடா இது? 500 ரூபாய் நோட்டை என் கையில கொடுத்துட்டு ஒரு மாதிரியா சிரிச்சிட்டு போறா. நோட்ல ஏதாவது விஷயம் இருக்கும், பிரிச்சு பாருங்க. எழுதி இருக்கும். எழுதிருக்கடா. I promise to pay the bearer a sum of 500 rupees, Governor of India. ஐயோ, சைடுல பாருங்க குரு. சைடுலயா? 006517. டேய், இது ஏதோ சிங்கப்பூர் செல் நம்பர் மாதிரி இருக்கேடா. குரு, கீழ பாருங்க. கீழயா? ஐயோ, நம்பர் கீழ பாருங்க குரு. I love you. ஆஹா, நான் சுஜாதா வல்லாடா ட்ரை பண்ணேன். இந்த பொண்ணு என்னடா இப்படி எழுதிட்டு போயிருக்கு? ஜாங்கிரிக்கு ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கு ஜிலேபியே கிடைச்சிருக்கு. டேஸ்ட் ஒண்ணுதானே குரு. இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த பீஸோட இந்த பீஸ் சூப்பர். ஏய், அது அண்ணிடா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.